எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது பௌர்ணமியோடு இணைந்து வரக்கூடிய போகி திருநாள் இல்லைங்களா. இப்படி இந்த அற்புதம் வாய்ந்த சேர்க்கை வரக்கூடிய நாளின் பொழுது நம்ம மறந்தும் செய்யக்கூடாத ஒரு சில முக்கியமான தவறுகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். போகி பண்டிகையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய ஒரு அற்புதம் பொருந்திய நன்னாள். பழையன கடிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர் வாக்கும் இருக்கு. அப்படி அந்த விதத்தில் நமக்கு இந்த பௌர்ணமியோடு வரக்கூடிய போகி அப்படிங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சேர்க்கை அப்படின்னே சொல்லலாம். இப்படி இந்த அற்புதமான சேர்க்கை நிகழக்கூடிய நாளைய தினத்தில் நம்ம ஒரு சில குறிப்பிட்ட தவறுகளை செய்யாமல் இருந்தாலே போதும், கண்டிப்பாக அதனால் நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சிக்குண்டான முழு பலனும் கிடைக்கும். வீட்டை சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறது நம்மளுடைய தினப்படி வேலையாக இருந்தாலுமே இந்த குறிப்பிட்ட போகி பண்டிகையை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பழைய பொருட்கள் அனைத்தையுமே எடுத்து நெருப்பில் போட்டு பொசுக்கி தை பிறந்ததுமே புது வாழ்க்கைக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த போகி பண்டிகையை கொண்டாடுவது அப்படிங்கிறது நம்மளுடைய வழக்கமாக இருக்குது. வெறும் பழைய பொருட்களை மட்டுமா தூக்கி போடணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள், துன்பங்கள், கோபதாபங்கள் இப்படி அனைத்துலேருந்தும் சேர்ந்து நமக்கு இந்த போகி நெருப்பில் நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் பிறக்கக்கூடிய தை மாதமானது நமக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய மாதமாக அமையும். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் போகி பண்டிகையின் பொழுது எந்த குறிப்பிட்ட 3 பொருட்களை நம்ம கண்டிப்பாக தீயிலிட்டு எரிக்கணும், இதனால் எப்படி நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும், தீய சக்தியினுடைய தாக்கத்திலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய முழு தகவல்களும் கொண்டிருக்கக்கூடிய தனிப்பதிவு நம்ம சேனலில் கொடுத்துருக்குறேன். அதற்குண்டான லிங்கை நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்க. சரி, இந்த பௌர்ணமியோடு இணைந்து வரக்கூடிய போகி அப்படிங்கிறதால கண்டிப்பாக நம்ம மறந்தும் செய்யக்கூடாத ஒரு சில தவறுகள் என்ன அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம். பொதுவாகவே போகி அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எது, தேவையற்ற பொருள் எது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருப்போம் இல்லைங்களா. அதில் முக்கியமாக நம்மளுடைய வீட்டில் பயன்படுத்தின பழைய பாய், பழைய துணிமணிகள், பழைய பேப்பர், காகித அட்டை, கேலண்டர், பழைய முறம், துடைப்பம் இவை அனைத்தையுமே குப்பை கூலங்களாக சேர்ந்துருக்கோம். இப்படி இந்த பொருட்கள் அனைத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சா கண்டிப்பாக கூடவே கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நம்ம உறங்கிய பாயாக இருக்கட்டும், நம்ம பயன்படுத்திய பொருட்களாக இருக்கட்டும், இப்போ தலையணை, பெட்ஷீட் இந்த மாதிரி பொருட்கள் அனைத்தையுமே நம்ம பயன்படுத்தியிருப்போம் இல்லைங்களா. அப்படி நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய தரித்திரம் அதில் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தால் அது அடுத்தவர்களுக்கு தானம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதனால் நமக்கு பெரும் பாவங்கள் சேரும். அதனால தான் குறிப்பிட்டு இந்த மாதிரி பழைய பொருட்களை போகி பண்டிகை நாளின் பொழுது தீயிலிட்டு கொளுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்வாங்க. அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான தவறு, கண்டிப்பாக நம்ம எக்காரணம் கொண்டும் பயன்படுத்திய பழைய ஷூக்கள் இல்லை செருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம அடுத்தவர்களுக்கு தானம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. அதே சமயத்தில் அந்த செருப்போ ஷூவோ நமக்கு ரப்பர் சம்மந்தப்பட்டவையாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தீயிலிட்டு கொளுத்துவது அப்படிங்கிறது செய்ய வேண்டாம். ஏன்னா இது சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அமையும் அப்படிங்கிறதால கண்டிப்பாக நீங்கள் அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. ஆனால் தானம் கொடுப்பது அப்படிங்கிறத மட்டும் செய்ய வேண்டாம். அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான விஷயம், எக்காரணம் கொண்டும் கிழிந்த ஆடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை தானம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்யவே கூடாது. சும்மா லேசாக கிழிஞ்சிருக்குங்க, பார்த்தா தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அதை தானம் தருவது அப்படிங்கிற அந்த தவறை செய்யவே கூடாது. தீயிலிட்டு கொளுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம அடுத்தவர்களுக்கு வஸ்திர தானம் மேற்கொள்ளும் பொழுது புதிய ஆடைகளை வாங்கி தருவது இல்லை நல்ல நிலையில் பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது உப்பு கலந்த நீரில் முக்கி எடுத்து நீங்கள் ஆற வச்சதுக்கு அப்புறமா அடுத்தவர்களுக்கு தானம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் கிழிந்த ஆடைகள், பழைய துணிகள் இது அனைத்தையுமே தானம் தருவது அப்படிங்கிறத செய்யாதீங்க. அதுக்கு பதிலாக போகி திருநாளின் பொழுது தீயிலிட்டு கொளுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். பொதுவாகவே ஒரு முக்கிய விசேஷ தினம் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நாளன்னைக்கு தான தர்மங்கள் மேற்கொள்வது அப்படிங்கிறது நமக்கு இன்னுமே கூடுதலான பலன்களை பெற்றுத்தரும். போகி திருநாளின் பொழுது பழைய பொருட்கள் அனைத்தையுமே நம்ம தீயிலிட்டு கொளுத்தும் பொழுது கட்டாயம் புதிய பொருட்கள் ஏதாவது 1-2, இப்போ ஒரு பெட்ஷீட் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்தா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தானம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை புதிய ஆடைகள் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை ஏதாவது உணவுப் பொருட்களை தானம் வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பழைய பொருட்களை தானம் கொடுப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த போகி திருநாளின் பொழுது மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யவே செய்யாதீங்க. அதுலேயும் நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய போகி திருநாள் சாதாரணமாக வரலைங்க. எல்லா விதமான நேர்மறை ஆற்றலும் நிறையக்கூடிய விதத்தில் நமக்கு பௌர்ணமி திதியோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறதால கண்டிப்பாக நீங்கள் புது பொருட்களை வாங்கி தானம் மேற்கொள்வது அப்படிங்கிறத மட்டும்தான் சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். அதனால் அதை நினைவில் வைத்து செயல்படுங்க. அடுத்ததாக ஐந்தாவது முக்கியமான விஷயம், பொதுவாக இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறத கட்டாயம் செய்யணும். ஏன்னா குலம் காக்கக்கூடிய குலதெய்வத்தை இந்த குறித்த
நாளன்னைக்கு நம்ம வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிறக்கக்கூடிய தை மாதம் நமக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் பெருகுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரக்கூடிய மாதமாக அமையும் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. அதனால் இப்போ நாளைய தினம் நீங்கள் கோவில் சென்று வழிபாடு மேற்கொள்கிறீங்க, குலதெய்வத்தை பார்ப்பணும் தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோவில் சென்று வழிபாடு மேற்கொள்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சைவ படையல் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு. அசைவ படையலை தவிர்த்து கொள்ளுங்க. நிறைய பேருக்கு குலதெய்வத்துக்கு அசைவம் படிப்பது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும். இருந்தாலுமே நாளைய தினம் கண்டிப்பாக செய்யவே கூடாது. இதை நினைவில் வைத்து செயல்படுங்க. அடுத்ததாக 6வது முக்கியமான விஷயம், நம்ம பழைய பொருட்கள் அனைத்தையுமே அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறத நாளைய தினம் செய்வோம். பார்த்தீங்களா, பழைய பொருட்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பேப்பர், பெட்ஷீட் இந்த மாதிரி பொருட்கள் அனைத்தையுமே அப்புறப்படுத்தலாம். ஆனால் கண்டிப்பாக எக்காரணம் கொண்டும் அரிசி வகைகளில் ஏதாவது பூச்சி புழுக்கள் விழுந்திருக்கு அப்படிங்கிறதால அதை அப்புறப்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடவே கூடாது. சுத்தப்படுத்தி பயன்படுத்துவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுங்க. ஆனால் நாளைய தினம் அரிசி சம்பந்தப்பட்டவைகள் எதையுமே நீங்கள் அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறத செய்யவே கூடாது. ஏன்னா பௌர்ணமியோடு வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட திருநாள் அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த பச்சரிசி இல்லை அரிசி வகைகள் எது இருந்தாலுமே அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறத செய்ய வேண்டாம். அடுத்ததாக 7வது முக்கியமான விஷயம், கண்டிப்பாக இந்த போகி திருநாளின் பொழுது குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்தாலும் சரி செய்யலைனாலும் சரி காப்பு கட்டுவது அப்படிங்கிறத கட்டாயம் செய்யணும். நிறைய இடங்களில் விற்பாங்க பார்த்தீங்களா, பூளைப்பூ, ஆவாரம் பூ இது அனைத்தையுமே சேர்த்து காப்பு கட்டுவது அப்படின்னு சொல்லி செய்வாங்க. அப்படி இந்த காப்பு கட்டுவது அப்படிங்கிறது நம்மளுடைய முன்வாசலையும் பின்வாசலையும் கண்டிப்பாக கட்டுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. நிறைய பேர் உரல் மேலே வைப்பது இதெல்லாம் செய்வோம். இது எல்லாமே நம்மளால் செய்ய முடியலனா கூட கண்டிப்பாக வீட்டினுடைய முன்வாசலையும் பின்வாசல்லையுமாவது நம்ம காப்பு கட்டுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. ஆனால் எதுவுமே செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தவறு. ஏன்னா இந்த காப்பு கட்டுவது அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர் காலம் தொட்டுவே பின்பற்றக்கூடிய ஒரு முக்கியமான சடங்காக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்துருங்க. அடுத்ததாக 8வது முக்கியமான விஷயம், பொதுவாக மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாசலில் பெருசாக கோலம் போடுவது அப்படிங்கிறத செய்வோம். நாளைய தினம் நமக்கு மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள். அதனால் வாசலில் விரிவாக நீங்கள் கோலம் போடும் பொழுது கட்டாயம் நிலைப்படிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாவிளை தோரணம் கட்டுவது அப்படிங்கிறத செய்யணும். அதே போல் மஞ்சள் குங்குமத்தால் நீங்கள் நல்லா சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அதே போல் திருஷ்டிக்காக எலுமிச்சை வைப்பது அப்படிங்கிறதையும் செய்துக்கோங்க. இந்த நிலைப்படியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய குலதெய்வங்கள் குடியிருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு இல்லைங்களா. நாளைய தினம் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காரணத்தால் கட்டாயம் நம்ம நிலைவாசலுக்கு பூஜை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். குறைந்தபட்சம் நம்ம துடைத்து மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறதையாவது நம்ம செய்யணும். மறந்தும் நீங்கள் செய்யாமல் விட்டுற வேண்டாம். இதை நினைவில் வைத்து கொள்ளுங்க. அடுத்ததாக 9வது முக்கியமான விஷயம், நாளைய தினம் நம்ம சமைக்கக்கூடிய உணவில் கசப்பு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யவே கூடாது. பாவக்காய் சமைப்பது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. துவர்ப்பு நிறைந்த காய்களை வைத்து சமைப்பது அப்படிங்கிறத செய்ய வேண்டாம். போகி அப்படின்னு சொல்லும் பொழுதும் சரி, இல்லை பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லும் பொழுதும் சரி, எல்லா விதமான நன்மைகளையும் மல்லித்தரக்கூடிய நாளாக அமைந்திருக்கு. அந்த செயற்கை நமக்கு சிறப்பானதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தால் மனதை இறை வழிபாடுகளை செலுத்தும் பொழுது கண்டிப்பாக இந்த கசப்பிற்கு வீட்டில் முக்கியத்துவம் தருவது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்ததாக 10வது முக்கியமான விஷயம், பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லி இந்த குறித்த நாளன்னைக்கு செய்கிறோம் பார்த்தீங்களா. இப்படி இந்த பழைய பொருட்கள் அனைத்தையுமே கழித்து விட்டோம் அப்படிங்கிறதால புதிய பொருட்கள் நம்ம வாங்குவது அப்படிங்கிறது செய்யலாம். ஆனாலும் குறிப்பிட்டு நம்ம காலணிகள் வாங்குவது இல்லை வீட்டை சுத்தப்படுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறத மட்டும் செய்ய வேண்டாம். ஏன்னா இது பௌர்ணமியோடு வரக்கூடிய போகி அப்படிங்கிறதால இதையும் நினைவில் வைத்து செயல்படுங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா பௌர்ணமியோடு இணைந்து வரக்கூடிய போகி திருநாள் அப்படிங்கிறதால நம்ம மறந்தும் செய்யக்கூடாத ஒரு சில தவறுகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.